வெல்கம் டு சிந்தி பாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் பார்க்கலாம். அன்றைக்கி மார்னிங் வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டேன். எடுத்த உடனே நம்ம டீ காஃபி இந்த மாதிரி குடிக்கிறத விட ஏதாவது கூலிங்காக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் அல்சர் பெயின் குணமாகும். அதுக்கப்புறம் தான் டீமே போட்டு குடிச்சிருந்தேன். இந்த டீ குடிக்கிறத மட்டும் விடவே முடியல. என்ன தான் பண்ணாலும் ஒரு நாள் 2 நாள் விடுறேன், அதுக்கப்புறம் டீ குடிக்க ஆரம்பிச்சிடுறேன். என்ன மாதிரி யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி மார்னிங் கிளைமேட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்த்தாவே உங்களுக்குலாம் தெரியும். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம், பசங்க லீவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேழ்வரகு ரொட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பசங்க என்னென்னா எனக்கு பாஸ்தா பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, பாஸ்தாவே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி சண்டேஸில் இருக்கும்போது எந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இருந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பால்கனியில் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் வெயிலில் ட்ரை பண்ணி எடுத்து வச்சோம். எந்த வித ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஹைஜீனாக இருக்கும். அதுக்கப்புறம் அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் நான்வெஜ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி பிரான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊளி மீனுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு லஞ்சு செய்கிறதுக்கு தேவையான அரிசி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான புளியுமே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். லஞ்சுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் ஒன்றுனா இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் பிரான்லாம் க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தேன். இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரான் 65 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரானை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பிரானில் அந்த மேலே உள்ள நரம்பு அப்புறம் பின்பக்கம் இருக்கக்கூடிய நரம்பு எல்லாத்தையுமே எடுத்து 1 பை 1 க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஊர் சைட்லாம் இந்த பிரான் கொஞ்சம் செந்நிறமாக அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அங்கே உள்ள பிரான்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே ராமேஸ்வரத்துலேருந்து கொண்டு வருவாங்க. எங்கள் ஊர் பரமக்குடின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோஸில். அங்கே ராமேஸ்வரத்து மீன், பிரான் இதெல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. அது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே உள்ள பிரானு, மீன் எல்லாமே அதை விட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. எங்கள் ஊரில் வாங்கி சாப்பிட்ற மீன், பிரானுக்கும் இங்கே வாங்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அங்கே வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் இங்கே வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மீனையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பிரானை மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு மீனையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மீன் பாதி மீன் மட்டும்தான் குழம்பு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மிச்ச மீனை பொரிச்சிக்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி மீன் குழம்பு, அதுக்கப்புறம் பிரான் 65 பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மீன் குழம்ப ரெடி பண்ணிக்கிட்டே அப்படியே சாதமுமே வேக வச்சு வடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரானுமே நல்லா மசாலா கூட சேர்ந்து ஊறி வந்துருச்சு. அதையுமே பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ மீன் குழம்புமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் மீனையுமே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடுமே தட்டி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி மீன் குழம்புல சேர்க்குறப்ப. அப்புறம் மீன் குழம்பு, பிரான் 65 சாதம் வச்சு நல்லபடியாக லஞ்சை சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் டீ போடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு அன்றைக்கி ஸ்ட்ராங்காக டீ போட்டாச்சு. டீ பவுட்ருமே காலியாக இருந்துச்சு டப்பாவில். அதுக்கப்புறம் அதையுமே நான் ஃபில் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கொட்டி வச்சுட்ருந்தேன். அதுலேருந்து எடுத்து டீ தூளுமே போட்டு டீயை ரெடி பண்ணியாச்சு. டீ போட்டுக்கிட்டே அப்படியே சைட் பை சைடாக விளக்கி வச்ச பாத்திரம் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. அதையுமே எடுத்து செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன். டீ குடிச்சிக்கிட்டே அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து ஈவினிங் போல் அரண்மனை படம் போட்டுட்ருந்தாங்க. அதுதான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே.
அதுக்கப்புறம் பிள்ளைங்க 2 பேருக்கும் தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு விட்டு நல்லா பின்னி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன். சாட்டர்டே போல் பசங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்தாங்க. செம்பருத்தி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெந்தயம், அப்புறம் ஆனியன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சு அரைச்சி நல்லா ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருந்தேன். இப்படி பண்ணுறதால முடி நல்லா ஷைனிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்னென்னலாம் அரைச்சி தேய்ச்சிருந்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி ஊற வச்சு தேய்க்கிறப்ப நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். முடியுமே நல்லா ஷைனிங்காக பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மாடியில் காய வச்சுருந்த துணி எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் மாடியில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.